ஆதியில நம்ம ஒரு அன்பு கொண்டிருப்போம் ஏசப்பா கிட்ட. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதுசுல நம்ம சபைக்கு போகிறதாகட்டும், வேதம் வாசிக்கிறதாகட்டும், சுவிசேஷம் சொல்றதாகட்டும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதாகட்டும், ஜபிக்கிறதாகட்டும், எது செஞ்சாலும் எது வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்மை வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு. இப்போ கொஞ்சம் போக 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 அந்த அன்பு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சு போயிடும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டான்னு எனக்கு உன் பேர்ல கஷ்டமா இருக்குன்னு. இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்ட எல்லாம் இது பேசுறாரு பாருங்க. நம்ம ஆதியில எந்த அன்புல இருந்து விழுந்தோன்னு பாருங்க. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்து நீ நினைச்சு பார்த்து அதுல இருந்து நீ மனம் திரும்பு. நம்ம அதிகமா ஜபிச்சுட்டு இருந்திருக்கலாம், அந்த ஜபம் குறைவா இருக்கலாம். இல்ல அதிகமா வேதம் வாசிச்சுட்டு இருந்திருக்கலாம், அது குறைவா இருக்கலாம். இல்ல ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அது கம்மியா இருக்கலாம். சபைக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் போயிட்டு இருந்திருக்கலாம், அது கம்மியா இருக்கலாம். இல்ல தேவனோடு கூட தனித்து இருந்து அவரோட அன்பை ருசிச்சு அவர் பேர்ல